அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ராகவா லாரன்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பதிவேடுகிறேன். ராகவா லாரன்ஸ் அண்ணன் மாற்றம் என்ற சேவையில் ஆழ்ந்த அக்கறையுடன் ஈடுபடுகிறார். அதனால்தான் இந்த பதிவேடை அண்ணனிடம் வெளியிடுகிறேன். என் பெயர் ராஜா. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் சுத்தமல்லியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறேன். எனது ஊர் வடகடல் கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு படிப்பின் மீது ஆழ்ந்த அக்கறை. ஆனால் எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் நான் விளக்கு வைத்து படித்து வருகிறேன். அதனால் எனக்கு கவனம் குறைவு வருகிறது. விளக்கு வைத்து படிப்பதால் எனக்கு இது 10th 406 மார்க் தான் வாங்கியிருக்கிறேன். நான் இன்னும் படித்திருந்தால் 500க்கு 500 வாங்கியிருப்பேன், வெளிச்சம் இருந்ததால். அதனால்தான் இவன் என் தம்பி. இவனும் அரசு பள்ளியில் படித்து வருகிறான். இவனும் என்னை போல் மிகவும் நன்றாக படிப்பான். இவன் இரவில் பயமா இருக்கு வீட்டிலே இருந்து அம்மாக்கிடம் இருக்கிறான். இதனால் இவனுக்கு படிப்பதில் ஆர்வம் உண்டு. இவனுக்கு பயமா இருக்குன்னு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதனால் இவனுக்கு படிப்பதில் ஆர்வம் அதிகம். இருந்தாலும் கரண்ட் வசதி தண்ணி வசதி இல்லாததால் எங்களிடம் சரியாக நாங்கள் படிப்பதும் கவனக்குறைச்சலோடு இருக்கிறோம். இவங்க தான் என்னுடைய அம்மா. இவர் என்னுடைய அப்பா, இறந்து விட்டார். இவர் இருந்திருந்தால் இப்பொழுது எப்படியாக நாங்கள் தண்ணீர் வசதி கரண்ட் வசதி எடுத்திருப்போம். இவரும் இப்போ போய்விட்டார். இதுவரைக்கும் எந்த இதுவும் எங்களுக்கு வரவில்லை. தண்ணீர் கரண்ட் எதுவும் எங்களுக்கு தரவில்லை. முன்னாடி இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க. அரியலூர் ஆபீஸ்லயும் போய் மனு கொடுத்தோம். அவங்களும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இது ராகவானன் அந்த போட்டோ காட்டுங்க. அந்த விளக்கு வச்சு படிச்ச போட்டோ காட்டுங்க. இருங்க பாருங்க. இரவில் நாங்கள் விளக்கு வடித்ததாக படித்திருக்கிறோம். இதுதான் மனு கொடுத்தது. இதுதான் எங்கள் வீடு. மழை விழுந்தால் கூட மனு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தீங்கல்ல, இது கலெக்டர் அரியலூரில் உள்ள கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்தது. பல தடவை கொடுத்தோம். இன்னும் ஒன்றும் ஆகவில்லை. தண்ணீரும் வரவில்லை, மின்சாரமும் வரவில்லை. அதனால் எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அவ்வளவுதான். இது எங்கள் வீடு. அதிக மழை வந்தால் கூட இடிந்து விடும். இதனால் நாங்கள் வீடும் கட்ட முடியாமல் இருக்கிறது. தண்ணீர் மின்சாரம் இருந்தால்தான் நாங்கள் வீடு கட்ட முடியும். அதனால் தண்ணீர் மின்சாரத்தை ராகவா அண்ணன் நீங்கள் முயற்சி செய்து எப்படியாவது எங்களுக்கு தண்ணீரும் மின்சாரம் இழுத்து தருமாறு உங்களை தாழ்ந்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் எனக்கு படிப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கிறது. இந்த மின்சாரம் இல்லாததால் எனக்கு கவனக்குறைவு அதிகமாக ஏற்படுகிறது. எனது தம்பிக்கும் கவனக்குறைவு ஏற்படுகிறது. இவன் என்னுடைய சித்தி பையன். இவனும் கரண்ட் இல்லாமல் நைட்டு இருட்டிலேயே கிடைக்கிறான். இவனுக்கும் பயம் இருக்கிறது. 3 வீடு இருக்கிறது. 3 வீட்டுக்கும் தண்ணீரும் மின்சாரமும் இல்லவே இல்லை. வீடும் பழங்கால வீடா இருக்கிறது. இழுத்து கட்டினாலும் மின்சாரம் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால் ராகவன் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வீட்டிற்கு மின்சாரமும் தண்ணீரும் விட வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை பாக்குறவங்க எல்லாரும் ராகவன் அண்ணனுக்கு முதலமைச்சர்களுக்கும் தெரியுமாறு ரீச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரீச் ஆகணும். நன்றி. படிக்கணுங்க ஐயா, சொல்லு. கரண்ட் வேணும், தண்ணி வேணும்.